மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி விஜய் சேதுபதி எபிசோடு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் செம்மையாக ரோஸ்ட் விழுந்ததுங்க. அதை யாருமே மறுக்கலைங்க. அவங்க பண்ணது தப்பு தான். அவங்க தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க. விஜய் சேதுபதி கொடுத்தாரு. அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. பாவங்க, அந்த மனுஷனை போட்டு ஏங்க வாட்டி வதச்சிங்க? விஜய் சேதுபதியும் பாவம் அவரை புரிஞ்சிக்கல. ஹவுஸ் மட்டும் சேர்ந்து அவர் நெஞ்சில் குத்திட்டாங்கன்னு சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கிரெடிட் கொடுத்துட்டு இங்கே விஜய் சேதுபதி முன்னாடி அவர் எதுவுமே பண்ணலை, நாங்கள் சொன்ன கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டை பாவம் அவர் மேலே கொடுத்துட்டாங்க. மனுஷன் ரொம்பவே ஆடி தான் போயிட்டார். விஜய் சேதுபதியுமே எனக்கு நம்ம அமித்தை டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவர் செஞ்ச நல்லதை எதுவுமே சொல்லலை. அவருக்கு ஆப்போசிட்டில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களெல்லாம் பயங்கரமாக பாராட்டி பேசினார் தவிர அமித்தை ஒரே தடவை கூட பாராட்டலை. அமித்தை அதுக்கு பதிலாக தாழ்த்தி தான் பேசினார். எங்களை பொறுத்தளவுக்கு ஷோ பார்க்குற மக்களை பொறுத்தளவுக்குமே அவர் ஓரளவுக்கு நல்லா தான் கேப்டன்சி பண்ணார். ஒரு சில இடத்துல பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணியிருப்பாரே தவிர மற்றபடி ஒரு 80% ஆஃப் அவரோட ஒர்க்கை மற்ற கேப்டனோட இவர் நல்லா தாங்க பண்ணார். எந்த ஒரு பெரிய சண்டையும் வரல, அமைதியாக தான் போச்சு. விஜய் சேதுபதி சாருக்கு ஸ்கிரிப்ட் எழுத்துற அந்த டைரக்டர்ஸ் தயவு செய்து நீங்கள் பாருங்கள். நாங்கள்லாம் 24/7 பார்த்துன்னு தான் இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க. ஒரு நபர் மேலே இப்படி தேவையில்லாமல் ஸ்டாம்பிங் கொடுத்தாதீங்க. அது அவரோட ஃப்யூச்சருக்கு நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தை இன்றைக்கி விஜய் சேதுபதி சுத்தமாக மதிக்கவே இல்லை. அவர் ஒரு மாதிரி நீங்கள் பார்வதி கமருதீன் ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட நியாயமே கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க. திவ்யாவுக்காக நீங்கள் அவ்வளோ பொங்குற விஜய் சேதுபதி அன்னைக்கு மேலான வினோத் அவ்வளோ உருவகேலி செய்யும் போதெல்லாம் சிரிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிடுவார். பட் இன்றைக்கி மூக்கை தூக்கி பேசுகிறதும் காக்கா ஆகி போயிடுன்னு கமருதீன் சொன்னதும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரில. அன்றைக்கி வாட்டர் மேலான வினோத் சொன்னது ஒரு சில வார்த்தைகள் அன்றைக்கே அவர் அட்ரஸ் பண்ணலை. இது ஒரு சின்ன விஷயத்துக்காக வேணும்னே 10ஓட 1 11 கம்ப்ளைண்ட்டாக கமருதீனை வச்சு செஞ்சுட்டார் தான் சொல்லணும். சமயத்தில் திவ்யாவும் வாய் விட்டுருக்காங்க. அதை எதுவுமே பேசவே இல்லை. அது அவர் கண்ணுக்கு தெரியாமல் போச்சா, அவருக்கு எழுதி கொடுத்த டைரக்டர்ஸ் அதை மறந்துட்டாங்களா, இல்லை திவ்யாவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம். நன்றி.